வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்தை வைத்திருப்போர்கள் அதில் உள்ள அசையும் சொத்துக்கள் எவை, அசையா சொத்துக்கள் எவை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒரு சொத்தை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அதற்குண்டான துல்லியமான விவரங்களை நம்மால் பெற முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாத சொத்துக்கள் தான் அசையா சொத்துக்கள். உதாரணத்துக்காக ஒரு வீடோ கடையோ தொழிற்சாலை போன்றவை இருக்கிறது என்றால் அவை அசையா சொத்துக்கள் ஆகும். அதே போல் சொத்து விவரம் 1897 பொது உட்பிரிவுகள் சட்டத்தின் கீழ் 3/26 சப்டிவிஷன் படி அசையா சொத்துக்கள் என்பது நிலம் மற்றும் பிறவற்றுடன் பூமியில் இணைக்கப்பட்ட அல்லது நிரந்தரமாக வேரூன்றிய சொத்துக்கள் ஆகும். இந்த சட்டம் அதாவது 1987 ஆக்ட் 1033ல சப்டிவிஷன் 26 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷெல் இன்க்ளூட் லேண்ட் பெனிஃபிட்ஸ் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட் and things attached to the earth are permanently fastened to anything attached to the earth. அதாவது ஒரு நிலத்தோட இணைக்கப்பட்டுள்ள பர்மனண்டா இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சொத்துக்களுமே உங்களுக்கு அசையா சொத்துக்களாகத்தான் கருதப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பண்ணைகள், தோட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அபார்ட்மெண்ட்கள், குடோன்கள், உற்பத்தி தளம், ரியல் எஸ்டேட் சொத்துக்களாகவே உள்ளன. அதே போல் நிலம், மனை, வயல், காடு, பண்ணைகள், தோட்டங்கள், நிலத்தின் மீதுள்ள கட்டிடம், கிணறு, மின் இணைப்புள்ள மோட்டார்கள், பாதை, வழி, சாலை மீதுள்ள உரிமைகள், படகுத்துறை, மீன் வளங்கள், இப்படி நிறைய உள்ளன. இவை எல்லாமே அசையா சொத்துக்கள் என்றே கணக்கிடப்படுகிறது. அதே போல் அசையா சொத்துக்களுக்கும் வரிகள் உட்பட்டவை ஆகும். இந்த அசையா சொத்தின் மதிப்பு 100 ரூபாய்க்கு மேல் இருந்தால் பத்திரப்பதிவு சட்டம் 1908 கீழ் அதனை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். இப்படி பதிவு செய்யவுடன் அதன் மதிப்பு கணக்கிடப்பட்டு முத்திரத்தாளினை மறக்காமல் பதிவு அலுவலரிடமிருந்து வாங்கிவிட வேண்டும். ஏன்னா ஒரு சொத்தின் மதிப்பு 100 ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் அசையா சொத்துக்கள்னா எவை? அதாவது சொத்துக்களை உயில் அல்லது அன்பளிப்பாக அல்லது பிரித்து வைக்காமல் யாருக்கும் மாற்ற முடியாது, பிரிக்கக்கூடிய சொத்துக்களாகவே இருக்க வேண்டும். உதாரணத்துக்காக தொழிற்சாலையில் பல இயந்திர தளவாடங்கள் தரையோடு தரையாக சேர்ந்து இருக்கின்றன, அது அசையா சொத்து ஆகும். ஏனென்றால் இந்த எந்திர தளவாடங்களை பிரித்து எடுக்க முடியும், ஆனாலும் பிரித்து எடுக்காமல் விற்பனை செய்தால் அந்த பொருளையும் அசையா சொத்தாக கணக்கிடப்படும். இதற்கும் பதிவு கட்டணம் கட்டி பதிவு செய்ய வேண்டும். தொழிற்சாலை எந்திரங்களை பதிவு செய்யாத ஆவணத்தின் உரிமம் மாற்றினால் அந்த உரிமம் செல்லாது. அதுவே பிரித்து எடுத்து பதிவு செய்யாமல் விற்றும் கொள்ளலாம். அதே போல் அசையும் சொத்துக்கள் என்ன? அசையும் சொத்துக்கள் நகரக்கூடிய சொத்துக்களாகும். உதாரணத்துக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய பொருட்கள் அசையும் சொத்துக்கள். பூமியுடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்ட பொருட்களை தவிர மற்ற அனைத்துமே அசையும் சொத்துக்களாகும். உதாரணத்துக்கு கார், வாகனங்கள், நகை, லேப்டாப் உள்ளிட்டவை ஃப்ளோட்டிங் அசெட்ஸ் என்பார்கள். இந்த அசையும் சொத்துக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. பத்திரப்பதிவு சட்டம் 1908 பிரிவு 2 கீழ் 9 படி அசையும் சொத்துக்களில் டிம்பர், பயிர்கள், புல், மரங்களில் உள்ள பழங்கள் மற்றும் பழச்சாறு ஆகியவை அடங்கும். இந்த அசையும் சொத்துக்களை பிறருக்கு எளிதில் பரிசாகவும் அளிக்கலாம். நிலத்தின் மீதுள்ள உரிமைகள் எவை? ஒரு நிலத்தை எடுத்துக்கொண்டால் அசையா சொத்து ஆகும். அது பம்ப் செட் அசையும் சொத்து ஆகும். ஆனால் நீங்கள் நிலத்தை விற்கும் போது பம்ப் செட்டையும் சேர்த்து விற்றால் அந்த நிலத்தில் இருக்கும் பம்பு செட்டும் அசையா சொத்தாகவே மாறிவிடும். அதே போல் நிலத்திலிருந்து கிடைக்கும் லாபமும் அசையா சொத்துக்களாகவே கருதப்படும். ஆனால் நிலத்திலிருந்து அறுத்து எடுக்கப்படும் பயிர்கள், புல், அந்த நிலத்திலிருந்து கிடைக்கும் பயன்கள், பழங்கள், அதன் சாறு, காய், இலை போன்றவை எல்லாமே அசையும் சொத்து. இவற்றை பதிவு செய்யாமல் உரிமை மாற்றம் செய்து கொள்ளலாம்.
எனவே அசையும் சொத்தானது நிலத்தில் எப்போதும் நிரந்தரமாக உள்ளது. ஒரு சிலர் கேட்கலாம், பம்ப் செட் அசையும் சொத்தா அசையாத சொத்தா? நான் அதை கழட்டி வேற இடத்துல மாட்டலாம். ஆனால் நீங்க ரிஜிஸ்டர் செய்யும் பொழுது அதையும் சேர்த்துத்தான் உங்களுடைய பத்திரத்தில் எழுதுகிறீர்கள். ஆகவே அதுவும் அசையா சொத்தாகவே கருதப்படும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் செய்யும் போது இதில் எதை அசையும் சொத்துக்களாக உள்ளது, எதை அசையா சொத்துக்களாக உள்ளது என்பதை கவனித்து அதற்கப்புறம் பதிவு செய்யுங்கள். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு நிலத்தை பதிவு செய்வதற்கு முன் அசையும் சொத்துக்கள் எவை, அசையா சொத்துக்கள் எவை என்று பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.